நண்பர்களே, நம்பிமலை யாத்திரை, நம்பிமலைக்கு போகிறோம். ஒரு அருமையான ஒரு காட்டு பகுதியிலோடு போக வேண்டியிருக்கு. நம்பிமலைக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கூட்டம் அங்கே வரும், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டு வழியாக நம்முடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது. சுமனும் சிவனும் மிகப்பெரிய காட்டு வழி. நம்பிமலை கோயில். ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, அதுக்குள்ள போயிட்டு இருக்கோம். வனவிலங்குகள் இருக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இருக்குது இதுக்குள்ள. ஏன்னா அவ்வளோ அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இயற்கை என்ன அழகாக இருக்குன்னு. இயற்கையும் இயற்கை சார்ந்த இடங்களும். இங்கே ஒரு பெரிய ஒரு காட்டாறு, இங்கே பாருங்க. இதில் கண்டிப்பாக வனவிலங்குகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணி குடிக்க அதுக்கெல்லாம் அது இங்கே வனவிலங்குகள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். பாருங்க, நம்மளை அருமையான ஒரு இயற்கை. பட்டாம்பூச்சி எல்லாம் செல்ஃபோன் கதிர்வீச்சினால செத்துட்டு சொல்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் வந்து தலைமுறை இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிங்க, எவ்வளோ பட்டாம்பூச்சி. நான் வாழ்க்கையில் எவ்வளோ பட்டாம்பூச்சி இப்போ தான் சேர்ந்து பார்க்குறேன். அவ்வளோ பட்டாம்பூச்சிகள் இங்கே இருக்குது. பல வகையான பறவைகள், பல வகையான பட்டாம்பூச்சிகள் எல்லாமே இங்கே தான் தலைமறைவாக இருக்காங்க. நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம் பட்டாம்பூச்சியெல்லாம் செத்துடுச்சு, செல்ஃபோன் கதிர்வீச்சினால அழிஞ்சிருச்சுன்னு. அழியலை, எல்லாமே வாழ்ந்துட்டு தான் இருக்குது. மிகப்பெரிய காடு தான் இந்த காட்டுக்குள்ள. நாங்கள் 2 பேர் தான் தனியாக பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இடையிட ஜீப்பெல்லாம் வருது, நடந்து போகிறோம். நாங்கள் 2 பேரும் தான். ஒரு காட்டாறு குறுக்கிடுது. நம்ம அந்த காட்டாரையும் கடந்தான் போயிருக்கு.
சினிமா பாட்டாவது பாடு. இப்போ வேறு என்ன கணக்காக இருக்குது. ஒளிப்பாயிருங்க. வீடு விட்டுருக்கீங்களா? இங்கே ஆமாம் பாரு. பெருப்பாயில் கிடத்துக்கிட்டு இல்லையா? அங்கே போடாதோ. இதில் போடுவேன். பாறை இருக்குது அங்கே. ஆமாம். ஒரு வழியாக நம்பி ஆண்டவரை தரிசனம் செய்துட்டு நல்ல வேளை கோயில் பூட்டுற நேரம் வந்துட்டேன். நம்பி ஆண்டவர் நமக்கு கருணை பண்ணார். அடைக்கிற நேரம் ஆள் 2 பேர் வராங்கன்னு சொல்லி திறந்து தந்தாங்க. சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இனி மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். உண்மையான அருமையான ஒரு அனுபவம்னு சொல்லலாம். கண்டிப்பாக வாருங்க, வந்து இந்த நம்பி ஆண்டவரை தொழுங்க.
அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் கோயில். எனக்கு இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதேமாதிரி வேறு எங்கேயாச்சும் இதேமாதிரி மலை பிரதேசங்களில் கோயில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி கோயில்களுக்கு போய் கும்பிட்றதுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த மலை பயணம்னு சொல்கிறதே ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அருமையான ஒரு அனுபவம், புது அனுபவம், ஒரு தனிப்பட்ட அனுபவம், இயற்கையோடு ஒன்றி போகும் ஒரு இது. எந்த ஒரு வாகன சத்தங்களோ, ஒரு மிக்சி கிரைண்டர் ஓடுறது, ஒரு வானொலி சத்தங்கள், ஒரு தொலைக்காட்சி சத்தம், ஒரு தொழிற்சாலை சத்தம் எதுவுமே இங்கே இருக்காது. இங்கே கேட்குறது பார்த்தீங்கன்னா அருவி, காட்டருவி, காட்டாறு பாயும் சத்தமும், காட்டு உயிரினங்கள், காட்டு குருவிகள், சில்வண்டுகளும் சிட்டுக்குருவிகளும் சத்தமிடும் அந்த அருமையான சத்தம் மட்டுமே இங்கே கேட்கும். அப்படி ஒரு ரொம்ப அருமையான பிளேஸ். கண்டிப்பாக எல்லோரும் வாருங்க. இங்கே நான் இங்கே நடை அடைக்கிறதெல்லாம் எப்போன்னு தெரியாது. மதியானத்துக்கு அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நடை அடைச்சுன்னு நினைக்கிறேன். நடை அடைச்சி அந்த கோயில் நடை அடைச்சதுக்கப்புறம் இங்கே யாரும் நிற்கக்கூடாது. ஃபாரஸ்ட் ஏரியானால இங்கே நிற்கக்கூடாது, கிளம்பிடணும். நாங்களும் அதில் குளிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க, கிளம்பிடுங்க, நடை அடைச்ச பிறகு நிற்கக்கூடாதுன்னு. நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ கீழே நோக்கி நடந்துகிட்ருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழ் பகுதியை போயிடுவோம். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நானும் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப தூரம். வாருங்க, வந்து ஒரு புதிய அனுபவத்தை கண்டுட்டு போங்க. ஒரு சபரிமலை காட்டுக்குள்ளே பெண்கள் எல்லாம் போகிறதுக்கு அனுமதி இல்லை. சபரிமலைக்கெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் சபரிமலைக்கு பெண்கள் அனுமதி உண்டு. ஆனால் அந்த காட்டு பயணம் செய்து ஒரு சுவாமியை தரிசனம் செய்யணும்னா கண்டிப்பாக இங்கே வாருங்க. தமிழ்நாட்டிலேருந்து இது பக்கம்தான், நம்பிமலை இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறுங்குடி, இப்போ அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்துல இருக்குது. களக்காடு அந்த ரூட்டு, களக்காடு டு பணக்குடி ரூட்லாம் இருக்குது. ஆமாம், களக்காடு டு பணக்குடி ரூட்டில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. திருக்குறுங்குடி அப்படி ஒரு ஊருக்கு தாண்டி கொஞ்சம் வரும்பா இடது பக்கம் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்த. அந்த இடத்துலேருந்து உள்ளே வந்தால் போதும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடலாம். உண்மையானே பார்க்க வேண்டிய ஒரு இடம், ரொம்ப அருமையாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க, வாருங்க. ஆனால் காலில் வாருங்க, எப்போவும் திறந்துருக்குமான்னு ஒன்றும் தெரியாது, இதை பற்றி ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் கூட இதை விசாரிச்சுட்டு வாருங்க. இது அந்த கோயிலை பற்றி எப்படி எப்போ போகலாம், எந்த டைம் போனால் விடுவாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் திரும்பி போகிறது கஷ்டமாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த கோயிலுக்கு எப்போ அலௌடு உண்டு அது தெரிஞ்சவங்க இதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க வருவாங்க. இத்தனை டைமுக்கு திறந்துருக்கும், இத்தனை டைமுக்கு அங்கே வெளியே வரணும், அதெல்லாம் பற்றி தெரியும். இன்னொன்று இங்கே ஜீப் இருக்குது, ஜீப்பு வசதி. நான் வரும்போது ஒன்று ஜீப்பெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஜீப் அந்த ஒரு டைம் வர தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் ஜீப் மேலே வரல. நாங்கள் கீழேருந்து மேலே ஏறும்போது ஒரு 3 ஜீப் வந்துட்டு இருந்துச்சு, 3-4 ஜீப் வந்துன்னு நினைக்கிறேன். அதனால் ஜீப்லேயே வரலாம், நடந்தால் வரணும்னு இல்லை, அது ஏதோ டைமு தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு வருங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள், எப்பப்போ வரலாம் என்னென்ன. ஏன்னா ஜீப்பு டிரைவர் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு. ஏன்னா எப்போ டெய்லி இங்கே வந்துட்டு ஏறிட்டு இருக்கீங்க ஜீப்பு ஓட்டிட்டு. நீங்கள்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மழை வரும்னு நினைக்கிறேன், மாட்ட போகிறோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. அதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்கே. ஏன்னா கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளும் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கவரோ. மழை வந்து அவ்வளோ மொபைல் இருக்குது, அப்புறம் பர்ஸ் இருக்குது, 2 மொபைல் இருக்குது. அதான் பயமாக இருக்குது. இங்கே வந்து மழை வந்தால் எங்கேயுமே ஒதுங்க முடியாது. ஆனால் முழு காடு, மிகப்பெரிய ஃபாரஸ்ட்டு. இங்கே ஒதுங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா மூலிகைகள், ஹெர்பல்ஸ், ஏகப்பட்ட மூலிகைகள்ங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் சுற்றி பார்த்தா அந்த கிடைக்காத மூலிகைகள் எல்லாம் இங்கே பார்க்கலாம். எத்தனை வகையான மூலிகைகள்லாம் இங்கே இருக்குது. பெரிய பெரிய ரொம்ப பழைய கால வைத்தியங்களுக்கெல்லாம் என்னென்ன மூலிகைன்னு தெரியும். எனக்கு ஒரு சில மூலிகள் தெரியல, அதனால் நிறைய மூலிகள் தெரியும். என்னென்ன மூலிகள் என்ன பேரெல்லாம் தெரியும். நானும் கொஞ்ச நாள் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு இதில் பயணிச்சிருந்தேன், அதில் கொஞ்சம் தெரியும். அதனால நிறைய மூலிகள் இருக்குது, தெரியல. ஏன்னா ஒரு மூலிகளை எடுத்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டி தானே அந்த வீடியோ வந்து ஒரு 2-3 மணிக்கு மேலே, 2-3 மணிக்கு இல்லை 5 மணிக்கு ஓடும். அவ்வளோ மூலிகள் இருக்குது, எண்ணற்ற மூலிகள். அது ஒரு சில மூலிகளை அதை எடுத்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும், அது கண்டிப்பாக அது மூலிகள் தான். என்னென்னவோ மூலிகள் இருக்குது.